யாரு பார்த்தாலும் அவரை தான் பாராட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு காதலே உருவாயிடுச்சு. சந்தேகமே இல்லை, இது உண்மையான காதல் தான். அவரை பத்தி பேசுறதுக்கே இவளுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. அவருடைய நட்பு இவளுக்கு கிடைச்சா இவ எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. இப்ப 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 நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, அது நடக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியும்? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏதோ தப்பா யோசிக்கிறீங்க. நான் எதையுமே தப்பாவே யோசிக்கல. என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை மெஹரா வீட்டுக்கு நீ போயிருந்து அவரை மீட் பண்ணியிருந்தேன்னா, நான் அவரை மீட் பண்ணிருக்கணும். ஆனா அவரை போய் நான் மீட் பண்ணா அவர் ஏதோ நான் அவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுறேன்னு நினைச்சுக்க போறாரு. இப்படியெல்லாம் எப்படி நீ நினைக்கலாம்? பின்ன என்ன, முதல்ல பிராச்சி மீட் பண்ணா, அப்புறம் சஹானா, நீங்க போய் ஐ லவ் யூ சொல்லிட்டீங்க. நம்ம அவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகுறோம்னு நினைச்சிட்டாருன்னா, அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க கிட்ட நம்ம ரொம்ப உரிமை எடுத்துக்கிறோம்னு அவங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, மிஸ்டர் மெஹரா இருக்காரே, மத்த பணக்காரங்க மாதிரி இவர் கிடையாது. மத்தவங்க மாதிரி இல்லன்னா நல்ல விஷயம் தான். ஒண்ணு பண்ணலாம், நீங்க எல்லாரும் அவர்கிட்டயே இருங்க, நான் அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கேன். அட அது இல்லம்மா, அட பிரக்யா பிரக்யா. பிராச்சி, கிளம்பலாம். எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சார், வந்துருவாரு. ரியா, நம்ம காலேஜ்ல நிஷன் ஒரு பையன் இருந்தால, ஞாபகம் இருக்கா? அவன் பிடிபட்டுட்டான். அது எப்படி பிராச்சி நீ என்னோட வீட்டுக்கு வந்து அது குட் நியூஸா இருக்கும்? மறுபடியும் நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். அதுவும் அது ஒன்னால தான் பிராச்சி. நாங்க மெஹரா சாரை பார்க்க வந்திருக்கோம். நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. How is your mother? குட். என்னாச்சு? இவளுக்கு என்ன ஆச்சு? எதுவும் கேட்கல, எதுவும் சொல்லல, வந்தா அவ பாட்ட போயிட்டே இருக்கா. எதுவும் டென்ஷனா இருக்கிற மாதிரி இல்ல? மேபி படிப்புல ஏதாவது டென்ஷன் இருக்கலாம். இவ மூஞ்சிய பார்த்தா படிக்கிற மாதிரியா தெரியுது? இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நீ எல்லா விஷயத்திலயும் ஒரு குறை கண்டுபிடிக்காத. எல்லாம் சரியாதான் இருக்கு. பிராச்சி, இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. நம்ம இங்க வந்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு அந்த ரியா. அப்ப சரி, நீயே சொல்லு, அவளுக்கு என்ன டென்ஷன் இருக்கும்? நீ ஜெயில இருந்து வெளியில வந்த டென்ஷன். ஐ நோ அவளுக்கு என்ன பிடிக்காது, பட் ஜெயில் இல்ல, அவ்வளவு மோசமானவள். நான் இவளுக்கு எப்பவுமே கெடுதல் தான் யோசிப்பேன். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ எனக்காக தப்பா எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறா. வாட்ஸ் அப் சார்? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னாச்சு? சார், இவ உங்களை பார்த்ததும் எமோஷனல் ஆயிட்டா. ஜெயில இவளுக்கு நீங்க பண்ண உதவிக்காக இவ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தா. அப்புறம் இவ என்ன சொல்ல வந்தானா? நானே சொல்றேன். நீ முதல்ல அழுகையை நிறுத்து. இவ சொல்றதுக்கு டைம் எடுத்துப்பா. நான் எவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டேன் பாத்தீங்களா? பட்டுன்னு டைம் எடுக்குது. ஏன்னா தேங்க்யூவை விட ஒரு பெரிய வார்த்தை வேற எதுவும் கிடைக்கல. சார், நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. தேங்க்யூங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, பட் இருந்தாலும் தேங்க்யூ. என்ன பெரிய தேங்க்யூ? நான் உன்னை நம்புறேன். உன்னை ஜெயில இருந்து எடுத்தது உங்க அம்மா. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவங்க எப்படி நிஷ தேடி கண்டுபிடிச்சாங்க, அவன் குற்றத்தை ஒத்துக்க வச்சது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அடுத்த தடவை நான் செய்யறேன்னு சொல்லு. உங்க அம்மா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்றேன்னா ஐ வாண்ட் ஹர் டு பி சேஃப். அவங்க உன்னை கேர் பண்ணணும். உன்னை வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் அவங்க பாத்துக்கணும். இதுல டென்ஷன் ஆனதுக்கு எதுவும் இல்ல சார். ஏன்னா சித்தி கூட நான் இருந்தேன். சந்தோஷத்துக்கு டென்ஷனே இல்ல. தேங்க்யூல சொல்லி முடிச்சாச்சா? நான் டிரைவர் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரும் வீட்டுல விட சொல்றேன். இல்ல பரவாயில்ல சார், நாங்க போய். அது எப்படி போவீங்க? நான் தான் சொல்றேன்ல. சார், நீங்களே சொல்லிட்டீங்களா, இனிமே அவ எதுவும் சொல்ல மாட்டா. ஹலோ, கோபால், சஹானா பிராச்சிய அவங்க வீட்டுல விட்டுரு. நாங்களே போய்க்கிறோம் சார். சார், நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த? இது எங்க அம்மா செஞ்சது. என் சிஸ்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அம்மா எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க. ரெட் வெல்வெட் கேக். உனக்கு பேஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குமா? I love pastries. அதனால தான் நான் உன் கூட இந்த பேஸ்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களே செஞ்சாங்களா?
என்ன பேசணுமோ 5 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சிரு. என்ன புரியுதா? ஆ. Who's this? நிஷ், ஃபோனை கட் பண்ண முயற்சி பண்ணாத. உனக்கு தான் லாஸ். நான் சொல்றத கவனமா கேளு. 2 மணிக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வா. அப்புறம் என்னை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ வரணும். அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ என்னை பார்க்க வரலன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட அப்பா எங்களை வந்து மீட் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஜாக்கிரதை. என்ன பேசிட்டியா? தேங்க்யூ. தேங்க்யூ சொல்கிறத உள்ளே போய் சொல்லு. டியர் கியாரா, உன்னோட தங்கச்சி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டா. சாரி, நேற்று என்னால் உன் கூட பேச முடியல. நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குழந்தைங்க திரும்ப வீட்டுக்கு வந்தாதான் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிராச்சியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மெஹரா சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. எப்படின்னா உங்களோட டேட், உங்களோட சூப்பர்மேன், சூப்பர் ஹீரோ உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாரோ அதே மாதிரி. ஸோ மிஸ்டர் மெஹராக்காக உங்க அம்மா உங்களோட ஃபேவரட் கேக்கை அனுப்பி வச்சிருக்கேன். ரெட் வெல்வெட். ரெட் வெல்வெட் கேக். ஏய் கியாரா, இங்க பாத்தியா? உன்னுடைய ஃபேவரட் ரெட் வெல்வெட் கேக். சீக்கிரமா வந்து சாப்பிடு. அப்படி இல்லைன்னா நான் ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். அப்புறம் உனக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. ஐ மிஸ் யூ டியர். ஐ ரியலி டூ லாட். I miss you, Kiara. I miss you a lot. ஐம் சாரி கியாரா. பிராச்சியோட விஷயத்துல நான் ஃபெயில் ஆகல, ஆனா உன்னோட விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன் கியாரா. உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஐம் சாரிண்ணா. உன்னோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். உன்னோட சூப்பர்மேனை நான் இருக்க முடியல. அபி, ஒன்றும் இல்லை. விக்ரம், ஒரு விஷயம் சொல்லு. அது என்னன்னா, அனுராதா நம்பர் இருக்கா? இருக்கு, கொடு. நோட் பண்ணிக்க. சொல்லு. பிராச்சியோட அம்மா, அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல? என்ன? அனுராதா. அந்த பேர்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். அனுராதா மேடம். இந்த நைட்ல போய் மெசேஜ் பண்ற? நல்லாவா இருக்கும்? நான் ஒன்றும் தப்பா மெசேஜ் பண்ண போறதில்ல. தேங்க்யூன்னு அனுப்புறேன். தேங்க்ஸ். மிஸ்டர் மெஹராவோட இன்னொரு நம்பர் போல இருக்கு. மெஹரா டூன் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? எனக்கும் தேங்க்யூ அனுப்பியிருக்காங்க. நான் தேங்க்யூ சொன்னது அவங்க பேஸ்ட்ரிக்கு. நீ பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக தேங்க்யூ அனுப்பிச்சிருப்பாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன அனுப்புற? பேசாம ஃபோன்லயே பேசலாம்ல? ஏன்? நல்ல பொண்ணு, ஐ மீன் நல்ல லேடி. சி இஸ் எ நைஸ் லேடி.
ஸோ ஒருத்தன் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு கர்ச்சிஃபை கொடுத்தா அந்த கர்ச்சிஃபை நீயே வச்சுக்கிட்டியா? இப்படி எல்லாம் யார் செய்வாங்க? மிஸ்டர் மெஹராவை கூட இருக்கலாம். கேக்கட்டா? வேண்டாம் வேண்டாம். ஹே ரியா, என்னாச்சு? எங்க போற? என்ன பார்க்க தானே வந்த? என்ன பார்க்க வரலையா? நான் அரெஸ்ட் ஆனதுனால நீ என்ன பார்க்க வந்தேன்னு நினைச்சேன். ரன்பீர், உன்னை யாரும் அரெஸ்ட் பண்ணல, நீயே போய் அரெஸ்ட் பண்ண வச்சுக்கிட்ட. சரி, நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது. ஆனா நீ ஏன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? அத்தை எங்க? ஐம் சாரி, நான் ஜெயிலுக்கு போனதுக்காக நீ இவ்வளவு அப்செட் ஆவன்னு எனக்கு தெரியாது. லிசன் ரன்பீர், எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. நீ ஜெயிலுக்கு வேணாலும் போ, இல்ல வேற எங்கேயாவது போ, இல்ல மலையில இருந்து கூட குதி. நீ ஜஸ்ட் பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவளை அந்த இடத்துல பாக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி. என்னப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினதையும் இங்கேயும் பேசிட்டு இருக்க. நான் பிராச்சிக்காக இதெல்லாம் பண்ணல, அண்ட் யூ நோ தட். உன்னோட டேடுக்காக பண்ண, என்னோட சீஃப்காக பண்ண. எனக்கு அவளை பிடிக்காதுதான், அதனால அவளை நான் வெறுத்துற முடியுமா என்ன? அவ ஒரு பொண்ணு, சிம்பிளான பொண்ணு, உதவி கேட்டா நான் அதை செஞ்சேன். லைஃப்ல நீ யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ண, ஆனா பிராச்சிக்கு இல்ல. நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், ஆனா நீ பிராச்சிக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்க. எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன்? காம் டவுன் ரியா, உனக்கு தெரியுமா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு? எனக்கு என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. யூ நோ ஐ டோன்ட் மீன் இட். என்ன பத்தி நீயே புரிஞ்சுக்கலனா அப்புறம் வேற யாரு புரிஞ்சுக்குவாங்க? எனக்கு எல்லாம் புரியுது, டோன்ட் வரி. முதல்ல கொஞ்சம் நீ பொறுமையா இரு. உனக்கு என்ன டென்ஷன்னு சொல்லு, நான் அந்த டென்ஷனை பாத்துக்கிறேன். உனக்கு என்ன டென்ஷன் சொல்லு. இட்ஸ் ஓகே. எனக்கு முதல்ல அத்தை எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அத்தை மாமோட ரூம்ல இருக்காங்க. பை பை. இவர் பண்றதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. ரன்வீர் எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான். அட, வேலைக்காகாதவன விட்டு தள்ளு. அவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான். வேலைக்காகாதவனா? எப்ப பார்த்தாலும் அவன் இப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க அவனை வேலைக்காகாதவன் சொன்னீங்கன்னா அவன் எப்படி உங்களை சீரியஸா எடுத்துப்பா? இங்க பாரு டியர், நான் எதுக்காக அவன் அப்படிலாம் சொல்றானா? அவன் என் பையனே இல்ல. அவன் இல்ல இல்ல. அட கடவுளே, இதெல்லாத்தையும் நான் கேட்கணுமா? கூட்டிட்டு போயிடு தெய்வமே. நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் சொன்னதை கேட்டீங்களா? அடடா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை நிறுத்திட்டு எதுக்காக சண்டை போறீங்கன்னு சொல்றீங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்? You know what? விக்ரமுக்கும் பல்லவிக்கும் சீரியஸான ஒரு சண்டை. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும். சண்டை யார் போட்டாலும் சரி. ஒருவேளை சண்டை ராத்திரியில நடந்துச்சுன்னா அந்த சண்டை ஜெயிக்கிறது என்னமோ பொண்டாட்டி தான். ஏன்னா நீயும் ஒருத்தரோட ஒய்ஃப் தானே. நீயே சொல்லு, நீ ஒரு மதர் வேற. நீ என்னோட சைடுல தான் இருக்கணும். கண்டிப்பா நீ என்னோட சைடுல தான் இருக்கணும். யா யா பல்லவி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதோ நம்ம முன்னாடி நிக்கிறாளே, இவ ஒரு உண்மை விளம்பி. உண்மையை மட்டும்தான் சொல்லுவா. அதனால அவ எனக்கு தான் சப்போர்ட். முதல்ல நீங்க உண்மையை சொல்லுங்களேன். ஒருவேளை ரன்வீர் நல்ல காரியம் செஞ்சா அப்ப அவன் இவரோட பையனாயிடுவான். ஒருவேளை அவன் ஏதாவது தப்பான வேலை செஞ்சா அப்ப ரன்வீர் என்னோட பையனாயிடுவான். இவ்வளவு நேரம் நீயே கேட்டல்ல, எந்த நேரத்துல நீ அவனை பெத்தெடுத்த அப்படின்னு கேட்பாரு. இப்ப நீயே சொல்ல ஆலியா. ஐ அம் ரைட்? No, not at all. I don't think this is fair, Vikram. நான் அடுத்து போக போற ட்ரிப் சுவிட்சர்லாந்து. அப்புறம் 2 நாள் வேலை, அப்புறம் 6 நாள் ரெஸ்ட். இப்ப சொல்லுமா, யாரு சரி யாரு தப்புன்னு? சரியான பாயிண்ட் இதுதான். பிசினஸ் மேனுக்கு இதுதான் அழகு. நீயே சரியா சொல்லு. ஆமா, எங்க ரெண்டு பேர்ல யாரு சரி? பேரண்ட்ஸ் தன்னோட பிள்ளைங்களோட தப்பை சரி பண்ணாங்கன்னா அது கரெக்டா, இல்ல அவங்க செய்யற தப்ப மறைச்சு அதை இன்னும் பெருசாக்குறது கரெக்டா? சொல்லு. அவங்க செய்யற தப்ப பொறுத்து அது இருக்கு. பசங்க பண்ண தப்பு என்னன்னு எனக்குன்னு தெரியும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுவேன் அந்த தப்ப மறைக்கணுமா இல்ல தப்ப திருத்தணுமான்னு நான் சொல்லுவேன். அத சீரியஸா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கோ. எங்க? டாக்டருடைய பேரை சொன்னா எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் சொல்லணும். ஆலியா வேண்டான்னு சொன்னாலே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா. ஐம் சாரி, நான் இவளை கூட்டிட்டு போறேன். உன்னோட வைஃப் கூட்டிட்டு போ. முடிஞ்சா இவளையும் கூட்டிட்டு போ. எங்கேயாவது தொலைச்சிடு. என் கூட எவ்வளவு சண்டை போடுறான்னு பார்த்தல்ல. விக்ரம், எக்ஸ்கியூஸ் மீ. அத்தை, என்ன ரோட்ல விட சொல்றீங்களா நீங்க? என்னோட டியர் பல்லவி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சீக்ரெட்டான விஷயம். நீ ஒரு நல்ல பேரண்ட். நீங்களும் ஒரு நல்ல அப்பா. ரியலி? அப்பா வா. நல்ல அப்பான்னு சொன்னேன், ஹஸ்பண்ட் இல்ல. தள்ளி நில்லுங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, தூள் கலப்பிடுறேன். நல்ல ஹஸ்பண்ட் நிரூபிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ரன்வீர் இல்லனா அத்தை. இப்படிலாம் நடந்ததே இல்ல. சொல்றதுக்கு மனசு இருந்தும் என்னால சொல்லவே முடியல. பட் இட் இஸ் டிஃபரண்ட். அப்படினா அர்த்தம் இதுதான்.
இது வரைக்கும் யாருக்குமே தைரியம் இருந்ததில்ல ஆலியா மெஹ்ராவோட கைய பிடிச்சு ஆபீஸ்ல இருந்தோ இல்ல வீட்ல இருந்தோ வெளியில கூட்டிட்டு வரதுக்கு. பட் பூரப் கண்ணா, யூ ஹேவ் டன் இட் அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட். ஆனா என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு நீ சொல்லவே இல்லையே. டாக்டர் கிட்ட. டாக்டர் கிரண் என்கிட்ட பேசினாங்க. அவங்க தான் உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஷி வாஸ் கன்சர்ன் ஃபார் யூ. அத்தைக்கு என்னாச்சு? டாக்டர் ஏன் போய் பார்க்கணும்? நோ 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 அத்தை போகாதீங்க ப்ளீஸ், அத்தை போகாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐ நீட் யூ ஹெல்ப். டாக்டர் கிட்ட தான் போறோமா? நீ என்ன எங்கேயோ கூட்டிட்டு போக போறேன்னு நினைச்சேன். நீ என்ன நினைச்ச? லாங் டிரைவ். ஹாஸ்பிடல் கொஞ்சம் தூரமா இருந்தா அது கண்டிப்பா லாங் டிரைவ் ஆக போகுது. ஹாஸ்பிடல் போயிட்டு அப்புறமா போலாம். ஐ டோன்ட் மைண்ட். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெட்ஸ் கோ. அத்தை டாக்டர் கிட்ட போறாங்களா? அப்போ அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அந்த அளவுக்கு என்கிட்ட டைமே இல்லையே. நிஷ் எனக்கு இன்னும் டைம் கொடுத்திருந்தானா? ஓகே ஃபைன், ஐ ஸ்டில் ஹேவ் டைம். ரியா, நிஷை பத்தி நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும். உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நீ என்ன பண்ண? நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல, ஏதாவது ஐடியா கொடுத்திருப்பேன். நோ 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 நோ, கூல் கூல் கூல். நீ ஐடியா பத்தி பேசாத. நீ கொடுத்த இந்த ட்ரக்ஸ் ஐடியால நான் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? உன்னோட ரெப்புடேஷன் ஸ்ட்ரெயிட் ஆயிடும்னு சொன்னீங்க. நான் அப்பவே உன்கிட்ட தெளிவா சொன்னேன், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். பட் ஓ ஹலோ, பழிய எங்க மேல சுமத்தாத. ஓகே, அதாவது இந்த மாதிரி விஷயத்துல நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்கும். சிச்சுவேஷனால சில டைம் மாறி போயிடுது. the situation is out of control. அந்த நிஷ் என்ன பிளாக்மெயில் பண்றா. டைம் கொடுத்திருக்கான். யாருக்கு அதுலயாவது விழ போகுது. அந்த நிஷ் என்ன பிளாக்மெயில் பண்றா. ஏற்கனவே அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அவன் இன்னும் என்கிட்ட பணம் கேக்குறான். நான் எங்க இருந்து கொடுப்பேன்? உன்கிட்ட இருந்தா நீ கூட. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, அவனை நான் ஜெயில இருந்து எடுக்கணுமா? அவனை ரிலீஸ் பண்ணிடு. உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பிராச்சியை ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு என் டாடியும் பிராச்சியோட அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அப்புறம் அந்த நிஷ், அந்த இடியட், அவனோட தப்ப கன்ஃபஸ் வேற பண்ணிட்டான். அப்படியா? அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். இப்ப என்ன யோசிச்சிருக்க? அத்தை வேற போயிட்டாங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் ஹர். எந்த அளவுக்கு லேட் பண்றியோ அந்த அளவுக்கு மாட்டிப்ப. யார்கிட்டயும் போய் பணத்தை கேட்க முடியாது. ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குற, நீ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருந்து அரேஞ்ச் பண்றது, எப்படி அரேஞ்ச் பண்றது, நீயே சொல்லு. ஸ்வர்ணி பாட்டி ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்கன்னு நீ தானே சொல்லிருக்க. ஐ திங்க் இட்ஸ் அ டைம். லெட்ஸ் கோ அண்ட் டூ இட். பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில வீசு. பணத்தை கொடுக்குறேன், ஆனா ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அவன் கிட்ட நீயே சொல்லிடு. Do you think I'm an idiot? எனக்கு இந்த ஐடியா வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் ஏற்கனவே இதையே தான் செஞ்சேன். அன்னைக்கும் நான் அப்படிதான் பண்ணேன். நான் பாட்டி ரூமுக்கு போனேன். அங்க இருந்து ஜுவல்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தேன். You know what happened? அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டேன். யா, அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் செத்தேன். இப்ப நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையே. அப்புறம் நான் அவனை வெளியே எடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த பணத்தை நான் யார்கிட்டயோ கொடுக்கணுமா? அவனை ரிலீஸ் பண்ணுவான். இதுவும் நல்லதுதான். இப்போ நீ என்ன யோசிக்கிற? நான் யோசிக்கல, வெயிட் பண்றேன். அத்தை வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட சொல்லிதான் ஏதாவது செய்யணும். அதுக்காக நீ வெயிட் பண்ணணும். அப்புறம் அதுக்கான டைம் இப்போ உன்கிட்ட இல்லையே. அத்தை வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? அவங்க கிட்ட பணத்தை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லுவாங்க. I think you're right. இன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்தாகணும். சரி, நான் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அத்தை வீட்டுல இருந்திருந்தா, இல்ல என்னோட போன் காலை பிக் பண்ணியிருந்தா நான் இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்ப நான் என்ன பண்றது? டைம் வேற இல்லையே. பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிடணும். தேங்க் காட், நல்ல வேலை இங்க யாருமே இல்ல. Oh my God, இங்க எதுவுமே இல்லையே. ஜுவல்ஸும் இல்ல, கேஷும் இல்ல. No 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 no, ஏதாவது இருக்கணுமே. I need money. Oh my God. 2 மணிக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வா. என்னை பார்க்க நீ போலீஸ் ஸ்டேஷன் வரணும். அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ என்னை பார்க்க வரலன்னா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட அப்பா எங்களை வந்து மீட் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஜாக்கிரதை. அட, என் கண்ணுக்கு ரியா மாதிரி தெரிஞ்சுதே. அலமாரியை யார் திறந்தா? ஒருவேளை நான் தான் மூடாம விட்டுட்டேனோ?
பாட்டியோட ஜுவல்ஸ் வேற இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? ரியா, you're into trouble, you're into trouble. அத்தை எதுக்காக போனாங்க? அவங்க போகாம இருந்ததா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. அவங்களே என்னை எப்படியாவது காப்பாத்திருப்பாங்க. இப்ப யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட உதவி கேக்குறது?